ஹாய் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஐசன் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் அரண்மனை 4க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அரண்மனை 4 தமிழ் சினிமாவில் 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படமாக இந்த ஒரு அரண்மனை 4 படம் தான் இருக்கும் செய்து. இந்த வருஷம் 2024 ஸ்டார்டிங்கில் லால் சலாம், கேப்டன் மில்லர், ஐலான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 படங்களுமே ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 படங்களும் பெரிய படங்கள் தான். இந்த 3 படங்களில் கேப்டன் மில்லர் தான் கலெக்ஷனாக அதிகம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 100 கோடியெல்லாம் கலெக்ஷன் பண்ணல, கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாலும் கேப்டன் மில்லர் தான் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண செஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லால் சலாம் வெறும் 16 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. பட் ஆனால் கேப்டன் மில்லர் அண்ட் ஐலான் இந்த 2 படங்களுமே ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டான கலெக்ஷன் எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் 2 படங்களுமே நல்ல கலெக்ஷன் பண்ணவும் செஞ்சு. பட் 2 படங்களுமே 100 கோடி தாண்டவும் செய்யலை. இந்த ஒரு அரண்மனை 4 திரைப்படம் இந்த ஒரு படத்தை எவ்வளோ பேர் ட்ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க, ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ண போது நிறைய பேர் ட்ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஒரு படம் தான் 2024 தமிழ் சினிமாவில் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆன ஒரே ஒரு திரைப்படம் நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ என்னதான் வந்து அரண்மனை 4 மாதிரியான படங்கள்லாம் வந்து கலைச்சாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்கள் தான் விரும்பி வந்து பார்க்குறாங்க. இதே தான் வாரிசுக்கும் நடந்துச்சு, இப்போது அரண்மனைக்கு வந்து நடந்திருக்குன்னு தான் சொல்லும். வாரிசு படத்தோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லோரும் வந்து கலாய்ச்சாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு படத்தை வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா அந்த ஒரு படம் தான் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்திருக்கும். அது 100 கோடி, 200 கோடி, 300 கோடி கூட கலெக்ஷன் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு வாரிசு, இப்போது அரண்மனை 4ன்னு கூட சொல்லலாம். ஜூன் 21 ஹாட் ஸ்டாரில் இந்த ஒரு அரண்மனை 4 ஸ்ட்ரீம் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவேன். டீம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. நான் தான் லேட்டாக வீடியோ வந்து பண்ணுறேன். பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே டீம் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஜூன் 21 அரண்மனை 4 ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறோம், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டீம் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு படம் வந்து பிடிச்சிருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.